ஹாய் கைஸ், டுடே வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லவ் டுடே மூவியோட ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் சாரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லவ் டுடே அந்த மூவி வந்து ஒரு பயங்கரமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவி. பட் அந்த மூவி வரத்துக்கு முன்னாடி ஃபேஸ் த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ். ஃபைனலாக வந்து அந்த இவானா மேம் அவங்கள வந்து பிக் பண்ணிட்டு அந்த மூவியை வந்து இட்ஸ் அமேசிங். பட் அந்த மூவிக்கு வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து எப்படிலாம் அவரை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. லைக் அவர் கூட நடிக்கவே பிடிக்கல அப்படின்னு இருந்தாலும் எப்படிலாம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பேசி மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பிரதீப் ரங்கநாதன் சார் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பார். இருந்தாலும் அந்த மூவி அவர் வெற்றி பெற்று நல்லபடியாக இன்றைக்கி ட்ராகன் அப்படின்ற ஒரு மூவியில் வந்து நெக்ஸ்ட்டு கால் எடுத்து வச்சு ஒரு மூவி வந்து போய்கிட்டு இருக்குது. நமக்கெல்லாம் பிடிச்ச பஸ்டர் விஜய், சித்து, லாக்ஸ் அண்ட் அர்ஷத் கான் படம் நடித்து பக்கா மாஸ் பண்ணுறாங்க. லைக் அந்த மூவியோட ஆடிஷனுக்கு வந்த ஹீரோயின்ஸ் எப்படிலாம் வந்து பிரதீப் ரங்கநாதன் சாரை அவாய்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி அவரே பேசியிருப்பார். ஸோ நம்ம இப்போ அதை பார்க்கலாம். லவ் டுடேக்கு ஹீரோயின்ஸ் வந்து பார்க்கும்போது எல்லாருமே கூட நடிக்கிறதுக்கு தயங்கினாங்க. போய் ஃபர்ஸ்ட் கோமாளி டைரக்டர் அப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்னுவாங்க. சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கு ஒர்க் பண்ண. யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். நான் தான் ஹீரோ. டேட் என்ன சொன்னீங்க? மார்ச் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் பார்த்துட்டு சொல்லிட்டா அப்படின்னுவாங்க. ஓகே ஓகே. இன்னொரு வெரைட்டி இருக்கும், இதுல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் கொஞ்சம் கம்மி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி படமா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இது புதுசா இருக்கே பார்ப்பேன். ஆனா சில பேர் உண்மையா வந்து இல்ல சார் நான் கொஞ்சம் பெரிய ஹீரோட நடிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். அவர் கூட ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பார், தம்பி படி மட்டும்தான் கஷ்டம், மீதி எல்லாமே ஈஸி தான், எப்படின்னா பிடிச்சி எல்லாரும் மேலே வந்துருங்க அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருந்திருக்காரு. வார்த்தை அப்படின்றது எப்படின்னா, வார்த்தை வந்து ஒரு அலங்காரமான வார்த்தையாக இருக்கட்டும், அசிங்கமான வார்த்தையாக கூட இருக்கட்டும், வார்த்தை ஒரு மனுஷனை உயர்த்தும், ஒரு மனுஷனை தாழ்த்தும், இன்னொரு மனுஷனை கொன்னே போட்டுரும். யாரையுமே நம்ம ஹர்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா இன்னொருத்தவங்க நம்மளை ஹர்ட் பண்ணும் போது தான் நமக்கு அந்த வலி தெரியும். அப்போ நம்ம திங்க் பண்ணுவோம், சே நம்ம அப்பயும் இவங்களை ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு. யாருக்கும் யார் மேலேயும் வன்மம் வச்சு நம்ம வாழக்கூடாது. மற்றவங்கள நம்ம வாழ வச்சு தான் நம்ம வாழணும். அதுதான் நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். தென் தீப் ரங்கநாதன் சாரை பிடிச்சவங்க எல்லாரும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.